அந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடணும். மேகதாது பிரச்சனைக்காக கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இதை திட்டத்தை நிறுத்தணும்னு, அதை உடனடியாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். நல்லபடியா ஏத்துட்டு இருக்கிறாங்க. இது நடக்கும்னு நான் நம்புறேன். நான் மேகதாது நடுவர் மன்றத்தை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொன்னாங்க. ஏன் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கிறோம், நாங்க தீர்மானம் ஒன்று போட்டிருக்கிறோம். இது திடீரென்று வந்தது கிடையாது. இது கடந்த காலத்திலையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் நீதி உச்சநீதிமன்றம் சிறப்பு வழக்கறிஞர்கள்லாம் இதுல நடுவர் மன்றம் நம்ம கேட்டாதான் அதற்கு கால அவகாசம் நீடித்து போலும் அப்படிலாம் சொல்லி விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அந்த விளக்கம் எங்களால் ஏற்புடையது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மேகதாது நாங்க ஏத்துக்கிறது இல்லை. மேகதாது ஏத்துக்காத பொழுது மேகதாது நடுவர் மன்றமும் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது. அதனால மேகதாது நடுவர் மன்றம் தேவையற்றது.